ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல். இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸும் இந்த சேனலில் தான் கொடுப்போம், லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே. ஏன்னா வீடியோவில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னுன்றது இந்த தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் பார்த்துக்கோங்க. 4 டிசம்பர், அதாவது இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் இருக்கணும்னு எஸ்டர்டே கொடுத்துட்டேன். ப்ளஸ் இன்றைக்கி எந்த சார்ட்டில் ஓப்பன், அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ப்ளே பண்ணணுன்றதையும் கொடுத்துட்டேன். 25,900 கால் ஆப்ஷன், 2600 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துட்டேன். சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி சார்ட்டும் கொடுத்துட்டேன். 84,600 கால் ஆப்ஷன், 85,600 புட் ஆப்ஷன், இதோட பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தப்பி மாற்றி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணி விளையாடினோம்னா நமக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கால் இங்கே ஏறும்போது அதே சமயத்தில் புட்டு இறங்க வேண்டியது இறங்காது, இல்லை புட்டு ஏறும்போது கால் இறங்க வேண்டியது இறங்காது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண வேண்டியதே பெரிய விஷயந்தான். தென் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எப்படி, அதாவது இந்த இமேஜில் உள்ள மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எப்படி என்ட்ரி எடுக்க தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்ற ஒரு வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிஇபி, தேர்ட் பாயிண்டில் எப்படி என்ட்ரி எடுக்கின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் ஃப்ளாட் ஓப்பனிங் தான்றது, இந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஃப்ளாட் ஓப்பனிங் அதே மாதிரி. அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இப்போ பாருங்கள், 9:18க்கே நான் அந்த இதை போட்டேன். இப்போது இதில் உள்ளபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கா. இந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் கார்டு தான். ஓப்பனும் லோவும் பாருங்கள் சேம் தான், 179.95, லோவும் 179.95. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓப்பனான இடம் தான் லோ. அப்படின்னா என்னென்னா இதுக்கு மேலே ஒரு லோ ஃபார்ம் பண்ணாது, ஸோ இதுக்கப்புறம் மேலே தான் போகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அப்படியே காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அதாவது ஓப்பனும் ஹையும் சேம் தான். அப்போ இதுக்கப்புறம் லோவும் க்ளோஸும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அதோட அர்த்தம். பாருங்கள், ஓப்பன் 171.9, ஹையும் 171.9. ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் கேண்டில்லேருந்து டக்குன்னு கண்ணை மூடிட்டு புட் சைடில் என்ட்ரி எடுத்துட்டேன். சரிங்களா? அதாவது ஒரு கேண்டிலுக்கு இங்கே உள்ள மாதிரி ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ், ஒரு ஹை, ஒரு லோ இருக்கும். சரிங்களா? அப்போ லோவே வைக்கலைன்னா ஓப்பனான இடம் தான் லோவாக இருந்தால், ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸே வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதன்படி இந்த 9, 18, 19 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். கரெக்டாக 9, 19க்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஆனால் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா அந்த ரீசனும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கால் சைடில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, புட் சைடில் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அமைஞ்சது. பெஸ்ட் என்ட்ரி ஆப்ஷன், என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவும் புட் சைடு தான் காமிச்சது. ஆனால் மார்க்கெட் ரேஞ்சு லோன்றனால சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா புட் சைடு எனக்கு அடுத்த கேண்டில் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ், அதாவது பெரிய கேண்டில் கீழே வந்துருச்சு. ஸோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போது எல்லாமே மாறி போயிருக்கும். இப்போது இது வந்து சென்செக்ஸ் தானே. ஓகே, நான் நிஃப்டியில் காட்டினேனோ, எதில் காட்டினேன்? ஓகே, நிஃப்டியில் காட்டினேன். இப்போ நிஃப்டியோட சார்ட் பாருங்கள். இதுதான் நிஃப்டி. இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிருக்கா பாட்டமில். ஸோ அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு. இங்கேயும் பாருங்கள், ஓப்பனிங்கில் எனக்கு ஹையே ஃபார்ம் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி மார்க்கெட் போக போக இந்த விக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னை ஏமாற்றிடுச்சு. அதனால் நான் புட் சைடில் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தது. இல்லைன்னா பாருங்கள், புட் சைடில் இந்த அபோவ் பிரேக் ஈவன் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருந்தாலும் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் அடுத்த கேண்டிலே நம்ம கீழே க்ளோஸ் ஆனால நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேங்களா? சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லியிருக்குன்றது பாருங்கள். ஆப்ஷன் செயின் டேட்டா சென்செக்ஸ் வந்து புட் சைடில் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நிஃப்டியும் புட் சைடு தான் காமிச்சிச்சு. ஸோ ஆப்ஷன் சார்ட்டும் ஓப்பனிங்கில் புட் சைடில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. பட் நான் முன்னாடியே ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்னு சொன்னனால ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு நான் சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் ப்ரைஸை வச்சு. ஸோ ரேஞ்ச் பவுண்டு தான் காட்டுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக 9:30க்கு ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து நிஃப்டி புட் சைடு, சென்செக்ஸ் வந்து கால் சைடு மாறிடுச்சு. ஸோ செயின் டேட்டா மாறும்போது அந்த விஷயங்கள் நடைபெறும். இப்போ ஆப்ஷன், அதாவது இப்போ சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்றது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து வெவ்வேறு திசைகள் காட்டுதா. ஸோ இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது நிஃப்டி புட் சைடுக்கு இழுக்குது, சென்செக்ஸ் வந்து கால் சைடுக்கு இழுக்குது. அப்படி மாறி மாறி இழுக்கும்போது மார்க்கெட் எந்த பக்கம் போகும், ரெண்டுமே மாறி மாறி ஜிக்ஸாக்காக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நடந்தது. ஸோ இன்றைக்கி என்னோடய ப்ரிடிக்ஷன் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரேலியாக தான் இருந்தது, ஒரு ஸ்ட்ரைட் ரேலி. பார்த்தீங்கன்னா இங்கே கால் சைடில் என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு நல்ல ரேலி கிடச்சிருக்கும். இங்கே மேலே ஏற ஏற இங்கே கீழே இறங்கிட்டே இருந்துச்சா. ஸோ உங்களுக்கு கால் சைட்லேயும் நல்ல என்ட்ரியும் கொடுத்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து செகண்ட் கேண்டில் கால் சைடை கன்ஃபர்மேஷன் கொடுத்து அடுத்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. 4வது கேண்டில்லையும் அகைன் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நல்ல என்ட்ரி. ஆனால் 300 பாயிண்ட் தான் போச்சு, 300 பாயிண்ட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இங்கே நம்ம ஜோனில் வந்து பட்டு திரும்புகிற மாதிரி இங்கே காட்டுச்சு. அதே மாதிரி மேலே தேர்ட் பாயிண்ட்டு தொடாது, ஏன்னா ப்ரீமியம் டிகே இன்றைக்கி இருக்கும் இல்லையா, எக்ஸ்பைரின்றனால. ஸோ அதனால தான் நான் இங்கேயே வந்து இங்கேருந்து என்ட்ரி எடுங்கன்னு கொடுத்துட்டேன், இங்கேருந்து கீழே போகுன்றதையும் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் செயின் டேட்டாவும் நான் செக் செக் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மார்க்கெட் சொன்னது போலவே ஒரு 1 hourல பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து 194, நமக்கு லோ வந்து 193.4 ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக திரும்பி 537 இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 330 பாயிண்ட்டு. ஸோ மேலே இங்கேருந்து 330 பாயிண்ட்டு, 350 பாயிண்ட்டு, அகைன் கீழே இந்த ஓப்பன், அதாவது இந்த எங்கே லோ ஃபார்ம் ஆச்சு அங்கேருந்து திரும்ப 350 பாயிண்ட்டு, இப்படியே போயிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றுச்சு. ஸோ ஏற்பட்ட லாஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அங்கே 102ன்றது இங்கே சென்செக்ஸ் இங்கே இருக்கும்போது அப்போ நிஃப்டியில் என்ன வேல்யூவோ அந்த நிஃப்டியை பை பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹை போனதும் நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது 150 வரைக்கும் போச்சு. நான் 150 வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணல, ஒர்க் இருந்த காரணத்தினால். ஸோ எனக்கு ப்ராஃபிட் இருந்தது, அதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் பாருங்கள் அடுத்து. ஸோ ஃபைனலாக நமக்கு டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எங்கே க்ளோஸ் ஆச்சோ கொஞ்சம் டிகேல முடிஞ்சுது. ஆனால் கால் சைடு பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ பாருங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் கொடுத்துட்டேன்னா, ஸோ இது வந்து 140. ஆஃப்டர் மார்க்கெட்டில் பாருங்கள் புட் சைடில் டிகே ஆகி இங்கே 537 எஸ்டர்டே, இன்றைக்கி வந்து 333, ஒரு 200 பாயிண்ட் டிகே ஆகிருக்கா. ஆனால் கால் சைடு பாருங்கள் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ இங்கே 200 பாயிண்ட் டிகே ஆகிருக்கு, இங்கே 100 பாயிண்ட் அப்பில் போயிருக்கு. ஸோ இதான் ரேஞ்ச் பவுண்ட். ரேஞ்ச் பவுண்ட்னா ஒரு ஹை ஒரு லோ அகைன் அதுக்குள்ளே தான் சுற்றும், அந்த மாதிரி தான். ஒரு ஹை ஒரு லோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தான் சுற்றும், இதுதான் ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டியும் ஒரு லோ ஒரு ஹை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தான் சுற்றும், இதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம இங்கே பாருங்கள் எஸ்டர்டே வந்து இங்கே 200ல் முடிஞ்சது, இன்றைக்கி அதே 250 எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. சரிங்களா மார்க்கெட். ஸோ இதுதான் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொன்னேன். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா நல்லா தான் ஒர்க் ஆகுது, நம்ம ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, கால்குலேஷனும் என்றைக்காச்சும் ஒரு நாள் காலவாரி விட்டுருது. ஏன்னா என்றைக்குமே நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நமக்கே ஒரு ஆணவம் வரும். அதனால் நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னா என்றைக்காச்சும் இந்த மாதிரி ரிவர்ஸாக போய் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ரிவர்ஸாக போய் லாஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த அறிவு வரும். சரியா, என்றைக்குமே மார்க்கெட் நம்ம பேச்சை கேட்காது, நம்ம தான் சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் நடக்குதுன்னு நான் நம்பிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது நாளைக்கான சார்ட்டு. இப்போ சார்ட்லேயே என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷன் சார்ட்லேயே புட் சைடு தான் போகும் அப்படின்றது இருக்குது. ஒரு வேளை இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே போயிட்டுனா அவுட் ஆஃப் த ஜோன் ஆயிரும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே போகும்போது ஆப்போசிட்டில் தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். ஸோ அவுட் ஆஃப் தி ஜோன் போனால் நம்ம மார்க்கெட்டில் விளையாட மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சார்ட் வந்து புட் சைட் போகிற மாதிரி காமிக்குது. சென்செக்ஸ் வந்து நியூ எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அது வந்து கீழே 300 பாயிண்ட்டு மேலே 300 பாயிண்ட்டு காட்டுது. ஓகே, பட் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன பண்ணுதுன்னா, இப்போ அடுத்து நிஃப்டி தான் பார்க்கணும். நிஃப்டி தான் அடுத்த எக்ஸ்பைரி. மார்க்கெட் வந்து இந்த 26,030-40 முடிஞ்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன, அதாவது பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் இருக்குது. ஓகேங்களா, பாசிட்டிவில் ஓப்பனிங் இருக்குது. இதில் என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் வந்து கால் சைட் போக போகிற மாதிரி காட்டுது புட் சைடில். ஓகே, கால் சைடில் அதிகமான டிகே நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதிகமான ஏற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. புட் சைடில் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இது எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் நம்ம வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இது இப்போ நான் சொன்னதுக்கு நேர்மாறாக நிகழ்ந்தாலும் எக்ஸ்பைரி அப்போ இது சரி பண்ணிடும். ஸோ நமக்கு ஆட்டம் எப்போ முடியுதுன்னா எக்ஸ்பைரி அப்போ தான் முடியுது. ஸோ எக்ஸ்பைரி அப்போ தான் கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். அதனால்
எக்ஸ்பைரி அப்போ தான் கரெக்டான ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். அதனால் மார்க்கெட் நாளைக்கு லைவில் என்ன சொல்லுது அப்படின்றத நாளைக்கு லைவில் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா, ப்ரீமியம் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதெல்லாம் மாறும் இல்லையா. ஸோ இதை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்றத லைவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு ஒன்றும் சொல்லலை. இது நாளைக்கு சென்செக்ஸோட நியூ ப்ரீமியம், அதாவது நியூ எக்ஸ்பைரி. ஸோ இதில் கால் சைடும் புட் சைடும் பாருங்கள். இங்கே அட் த மணியாக 85,200ன்றது அட் த மணி. இதோட கால் சைடு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. புட் சைடு 340 தான் இருக்குது. 200 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்படியே பாருங்கள், 540 அப்படியே 340 அப்படின்னா 200 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா. அப்போ கால் சைடு ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அப்படின்னா கால் அதிகபட்சமாக கரையிற நிலமையில் இருக்குது, புட் சைடு கொஞ்சமாக ஏறுற நிலமையில் இருக்குது. இந்த மாதிரி சமனாக இல்லாத இருக்கும்போதே ஆப்ஷன் செல்லருக்கான நாட்கள் தான் இந்த நாட்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஆப்ஷன் செல்லருக்குலாம் எப்பப்போ சாதகமாகுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஏடிஎம் ப்ரைஸே சூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த ஏடிஎம் ப்ரைஸ் சமமாக இல்லைன்னா இங்கே அதிகமாக கரையிறதும் கம்மியாக ஏறுறதும் தான் நடக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ பாருங்கள், இங்கே உதாரணத்துக்கு இப்போயே காட்டுறேன் பாருங்கள். இங்கே கால் சைடு ஏற்கனவே அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மார்க்கெட் ஏற்றிய ஏற்றம் ஏடிஎம்மில் 22 ரூபா தான் ஏறி இருக்குது. ஆனால் இறங்குனது மட்டும் 120 ரூபா இறங்கியிருக்கு. ப்ரீமியம் டிக்கு அதிகமாக நடந்திருக்கு, ஏற்றம் கம்மியாக இருக்குது சரிங்களா. அப்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அது 100 ரூபா ஏறினாலும் உங்கள் ஆப்போசிட்டில் அதே 100 ரூபா இறங்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணுமே தவிர ஒரு ஏடிஎம் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஃபெயில் தான் ஆவீங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சூஸ் பண்ணதே பாருங்கள். இது எக்ஸ்பைரி அன்னைக்கு தானே, இது வந்து சென்செக்ஸே நான் எடுக்கிறேன். இப்போது சென்செக்ஸில் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த 537லேருந்து அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா 900 பக்கம் வரைக்கும் போயிருக்கா. அதாவது கிட்டத்தட்ட 350 புள்ளிகள் போயிருக்கா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து அதே செகண்ட் பாயிண்ட்டு பிரேக் இவன் பாயிண்ட்டோ அங்கேருந்து அதே 350 புள்ளிகள் இறங்கியிருக்கா பாருங்கள். 530, 193, 200ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே 330 இறங்கியிருக்கா. ஸோ சரியான ஏற்றம் இங்கே 350 ஏறி இருக்குது, இங்கே 330 இறங்கியிருக்கு. ஸோ ஏற்றங்கள் இறக்கங்கள் புள்ளிகள் அளவு கரெக்டாக இருக்கா. ஆனால் இதே நீங்கள் ஏடிஎம் ப்ரைஸில் எடுத்திங்கன்னா அப்படி அமைஞ்சிருக்காது. இப்போ நான் சொல்கிறது எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸில் இருந்தால் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஹை எவ்வளோ, இந்த பக்கமும் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து லோ எவ்வளோ. ஸோ சரியான ஏற்றம் நிகழ்ந்துருக்கு. அதே நிஃப்டிலையும் பாருங்கள். நிஃப்டியில் இந்த நம்பர் எங்கே காட்டுது, 170 காட்டுது. க்ளோசிங் எங்கே 200ன்னு வச்சுக்கோங்க. 200லேருந்து 70 பாயிண்ட் ஏற்றங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே 160ன்னு வச்சுக்கோங்க. 160லேருந்து இது 100 சரிங்களா. இங்கே 100 இருக்கா. ஸோ 60 பாயிண்ட் இறக்கங்கள். ஸோ 70 பாயிண்ட் ஏற்றம், 60 பாயிண்ட் தான் இறக்கம். ஸோ 70, 60 ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு, பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ சரியான ஏற்றம் சரியான இறக்கம் நடந்திருக்கா. இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மிக மிக முக்கியம் சரிங்களா. நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏடிஎம்மில் 1 ரூபா தான் 4 ரூபா ஏறி இருக்குது. ஆனால் இறங்குனது 40 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணா பின்னான அளவீடுகள்லாம் மாறும். இதுக்கு தான் ஆப்ஷன் செயின் டேட்டா ரொம்ப முக்கியம், ஆப்ஷன் சார்ட்டும் முக்கியன்றது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ப்ரீமியம் க்ரோஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகுங்க. இதுக்கு எல்லாமே உங்களோட முயற்சி தான் முக்கியமே தவிர நான் சொல்லி கொடுக்கறது முக்கியம் இல்லை சரிங்களா. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.